the next day. காலைல எங்கே புலி இருந்துச்சுங்கிறான்டா. எங்கே இருந்துச்சுங்க? எங்கடா இருந்துச்சு? காமி. யார் யாரு? நீ மட்டும்? ஆமா, அங்க இருக்கு காடு. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அந்த காட்டுக்கிட்ட போனுச்சா? அந்த இருக்குல காடு, அங்க இருக்குல. எந்த காடு? அங்க இருக்குல மரமா இருக்குல. இந்த வீட்டுக்கிட்டயா இல்ல வீட்டுக்கு பின்னாடி உள்ள லாஸ்ட் காடா? கடைசில இந்த பெரிய மலை இருக்கே. இங்க இது இருக்கு தெரியுமா? கட்டிட்டு இருக்காங்களா? ஆமா. வேற மாதிரி. அதுக்கு அந்த சைடுல. அதுக்கு அந்த சைடுல போயிட்டு இருந்துச்சா? அங்க போயிட்டு இருந்துச்சு. இரு. பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்துட்டேனே. கரெக்ட்டா அங்கயா? ஒண்ணுமே தெரியலையே. எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு இங்க இருந்து? அது எப்படி போனுச்சு? வாளாட்டிட்டு போக தெரியுமா? இப்படி போனுச்சா? அதுக்கு வந்து உங்க பக்கத்துல இருந்து படுத்து உட்கார்ந்தானா? ஆமா. அதுக்குதான் அந்த பக்கம். அப்ப காலையும் பாத்துருக்காங்கடா. அங்க வாழை ஆட்டிட்டு போயிருக்கல இப்படி இப்படின்னு. அது எப்படி இங்க இருந்து உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு? அவ்வளவு தூரத்துல இருந்து படுத்துதானா? என்ன இது கட்ட மாதிரி மரம். ஆமா, இந்த இடத்துல தான் நடந்து வந்துச்சு. ஓ அங்கயா? இங்க இருந்தே பார்த்தா உனக்கு தெரியாது இங்க நடந்து போறது. தெரியும் தெரியும் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவன் பக்கத்துல வந்து ஆனா உட்காந்துருந்தானா எதுக்குடா இங்க உட்காந்துருக்குன்னு கேட்டியா? அப்ப புலி வந்திருக்கு போடா. நைட்டு வரும் போலடா. பகல்லே வந்திருக்கு, நைட் வராதா? போச்சிரா, சோலி முடிச்சு. எனக்கு தெரிஞ்ச அப்ப இங்க புலி சிறுத்தை மட்டும் அடிக்கடி இருக்கு போலடா. நம்ம தேவையில்லாம அவருக்கு யாரா சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொன்னு நைட்டு ஏதோ சொல்ல வந்தாரா. ஒரு கண்ணடிச்சுட்டே இருந்தாரு பாத்தியா? என்னமோ சொல்ல வந்தாரு. என்னன்னே தெரியல. அவர் என்னது என்ன பண்ணாரு? என்னன்னே அதான் எனக்கும் புரியல. அவர் பயப்படுவாங்க. போச்சுரா. தெரிஞ்சு நீ நைட்டு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பல்லாளத்தான் பண்ணி நீங்க கதவு பிடிவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அபு வண்ண வரமாட்டேங்கிறேன், பறக்கிறான். அபு அவ்வளோதான். நீங்கள் தான் அவனை வேலைக்கு எடுத்துக்கிறேன்ட்டீங்க. பக்கரே கடைக்கு ஒழுங்கா வர ஒழுங்கா இருக்கானு சொல்லியிருக்கே இல்லையா? போயிருக்க நீ? அவன் சொல்லிட்டான் என்கிட்ட கடைக்கெல்லாம் இனிமேல் கரெக்டாக போயிடுவேன் அப்படின்னு. கடைக்கு ஒழுங்கா இருந்தா உங்களை ஃபோன் அடிக்கிறேன். கூப்பிடுங்க, நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன். அப்பயே வருவேல. அவங்க செப்பல் எடுக்க வராங்க, நம்மள்ட்ட ஸ்டாக் எடுக்க, அவ்வளோ ஸ்டாக் எடுக்க வரேன்னு இருக்காங்க. வருவியா மாட்டியா? அப்ப சாப்பிட்டியா காலைல? சாப்பாடு தான் நினைச்சு சாப்பிட வேண்டியதானே? இல்லை இங்கே சாப்பாடுக்கு எதுவும் அவன் ருசியா ஹோட்டல்ல சாப்பிடணுங்கிறான். ஓ, நீ அப்படி வரியா? எதுவுமே வேணாம் உனக்கு. எதுவுமே சாப்பிடாம இல்ல அப்ப வந்து அபூபக்கர் வேற, நாங்க அப்ப வேற. இப்ப நாங்க யாரு நாங்க யாருன்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் வேணாம். ஓகே கிளம்புவோமா? ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஓகே ஆசிஃபே. ஓகே ப்ரோ, சதல வர்றான். நான் கார்ல ஏறுங்க. பை நான். ஓகே பை. ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிருங்க. இந்த ப்ரோ அந்த அட்ரஸ் சொல்லுங்க. பேமெண்ட் என்னன்னு? பேமெண்ட் அத ஜிபே பண்ணி விட்டுறோம். சரி ஓகே ப்ரோ, என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லிருங்க. வா உட்கார். ஓகே ஏறுங்க. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தஞ்சாவூர் வாங்க சரிங்களா? கண்டிப்பாக அவங்க பசங்களை கூப்பிட்டு வாங்க நம்ம சைடு. ஓகே ஓகே தானே? பாய் சொல்லு. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. ஓகே பாய் பாய். ஓகே ப்ரோ. அபு பாய். இந்த உங்க ஃப்ரெண்ட் வரல அபு. ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. நல்ல மனுஷங்க அவரு. ஒரு டைப், சரியான டைப். வேற லெவல் பண்ணிட்டாரு. உண்மையாவே வேற லெவல் பண்ணிட்டாரு. யதார்த்தமா பேசி யதார்த்தமா நம்பிக்கையே இல்லாத இந்த வாழ்க்கையில நம்பிக்கையான மனிதர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவரை நம்பி இங்க வரப்போ ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்ன ஆக போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. உண்மைதான். ஓரமும் கட்டமா. ஆனா நானும் நினைச்சேன். டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு.
இல்ல நானுமே ஃபர்ஸ்ட் அதான் நினைச்சேன் எப்படின்னா இல்லடா எப்படி என்ன வந்து ஏதுன்னு ஒரு நமக்கு தெரியல. பேசுறப்போ எனக்கு ஒரு லைட்டா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இவர் ரொம்ப கான்ஃபிடண்டா ரொம்ப எதிர்பார்த்தாரு நம்ம உங்க எல்லாரும் ரொம்ப இல்ல அது ஓகேடா. பட் இப்ப நம்ம இன்ஸ்டால நமக்கு பழக்கம் இல்ல, அதாவது நம்ம ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம போறோம். இந்த மாதிரி யாரு கூப்பிட்டாலும் இனிமே நம்பிக்கையா போகணுங்கிறப்ப இவர் ஒரு உதாரணம். ஆமா இவர் ஒரு உதாரணம். புரியுதா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம யாருமே கூப்பிட்டு போகல. ஆனா இவர் கூப்பிட்டோம், நம்ம வந்தோம். ஆனா அதுக்கு ஏத்தாப்புல இவருமே ரொம்ப அப்பா நல்லா கவனிச்சுட்டாரு. நமக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் தான்டா. இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா இதுமே முன்னாடி போடவே இல்லை. அதான் என்னன்னா அதான்டா இப்ப எப்படி தெரியுமா, இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க பத்தியா, அதனாலதான் வந்து இதெல்லாம் நம்பிக்கையோட போலாம். இனிமே சொல்ல போனா யாரு கூப்பிட்டாலும் சரி, இனிமே கண்டிப்பா நம்ம அடுத்த டூர் விரைவில் போவோம். அது இன்டர்நேஷனல் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா போவோம். ஆனா எல்லாரும் கண்டிப்பா வால்பாறை வரணும். வால்பாறை உண்மையிலேயே பார்க்கக்கூடிய ஒரு ஊரு. நம்ம இங்க இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு நமக்கு தெரியாம போச்சு. நம்ம எல்லாருமே ஹில் ஸ்டேஷன்னாலே ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இல்ல அது இறங்கியே போயிருவோம் போல. இல்ல இல்ல இரு, வழி கேளு ஒரு நிமிஷம். வழி கேட்டுக்கு வழி கேட்டு இது ஈஸிங்கிறீங்க. டிராஃபிக் இருக்காதுல ப்ரோ. வழி சொல்ல கூட வந்துட்டாரு பாருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. அதான் எல்லாருமே என்னன்னா இங்க வந்து ப்ரோ கொடைக்கானல், ஊட்டி இப்படியே தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது விஷயம் தெரியல. ஆனா வால்பாறையில அவ்வளோ இடம் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் டைம் நம்ம திரும்ப இங்க ஒரு ட்ரிப் அடிக்கணும் தான் கம்பல்சரி. இந்த வாட்டி நம்ம நிறைய இடத்த வந்து கவர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து சீசன் டைம்ல வரல. இங்க வெயில் அதிகமா இருக்கு. எல்லாம் முஜிபரன் வருவாங்க அப்ப. கண்டிப்பா அண்ணன் வந்தோன்னே நம்ம கண்டிப்பா போவோம். நானே ஆனா அதை தான் அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ. கண்டிப்பா எங்க அண்ணன் ஒருத்தர் துபாயில இருக்காரு. அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து இந்த மாதிரி இடத்த லைக் பண்ணுவான். கண்டிப்பா அடுத்த டைம் அவன் வரும்போது நாங்க வந்து இது பண்ணுவோம். என்னடா சீஃபு? ஆமா முஜ்ஜன் வந்தோன்னே ஜல்கி ஜில்கி தானா. அணில் கடிச்ச கொய்யாக்கா இருக்கான்னு சொல்லி சரி டேஸ்டா இருக்கும். சீரியஸா நல்லா இருக்கும். வச்சிருப்பாரு. ஆனா காசு அணில் வச்சிருப்பாருடா. ஏய் சின்ன பசங்க கேட்டதா தருவாங்க. வச்சிருப்பாரு. அணில் கடிச்ச கொய்யாக்காவா? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். கேளு அதிகம் கம்ம கூப்பிட்டு கேளு. அணிலா? ஏதோ அணில் கொடுத்த கொய்யாக்கான்றாங்க. அண்ணா எனக்கே கேட்க முடியாதுடா. அண்ணா எதை கேட்குறான் பாருங்க. ஏதோ அணில் கொடுத்த கொய்யாக்கான்னாங்க. அணில் கடிச்ச கொய்யாக்கா வேணுமா? கிடைக்காதா? அணில் கடிச்ச கொய்யாக்கானா கிடைக்காதா? நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல கிடைக்கும். திருவாரூர், தஞ்சாவூர்ல எல்லாம் கிடைக்கும். இங்கிட்டு கிடைக்காது. இங்க கடை போட்டுருக்கீங்களா? போன வருஷம் உண்மையிலேயே அது கடிச்ச கொய்யாக்கா வந்து டேஸ்டா இருக்குமா? பொடிலாம் இல்லைங்கண்ணே. டேஸ்ட் இருக்கா? சிலது இனிக்கும், சிலது இனிக்காது. அவ்வளவுதான். அழுத்துரும் டக்குன்ட்டு. சிக்கனை பழக்கம், செங்காய் படிக்கும். அது கடிச்ச பழம் இனிப்பா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அது தெரியுமோ? நல்லா இருக்கும். ஆனா கிளி கொத்துற பழம் யாரும் வாங்க மாட்டாங்க. என்னது? என்ன கிளி கொத்துனதா? ஆமா, கிளி கொத்துற பழம் நல்லா இருக்கும். யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? டேமேஜ் மாதிரி தெரியும் கொத்துறது. டேமேஜ் மாதிரி தெரியும். அதனால யாரும். ஆனா இப்ப அந்த கிளிக்கு தெரியும் இந்த காய் நல்லா டேஸ்டா இருக்கும். அது இனிப்பு தெரியும். இல்லாட்டி தெரியாது. வீடியோ பார்க்குற யாரும் கிளி குத்துற காய் நமக்கு அணில் கடிச்ச காய் இல்ல, கிளி கடிச்ச காய் இல்ல, அபூபக்கர் கடிச்ச காய் இருக்கு. வேணுமா? இருக்காது. அபூபக்கர் கடிச்ச காய் என்ன சொல்லுங்க. சூப்பர் காய் இருக்கு. சூப்பர் காய் ஒன்று உள்ள இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். அந்த காய் அந்த இதுல வெயில்ல இது வெந்திட்டு இருக்கு. ஓகே, சாப்பிட போலாம். எவ்வளோ? பேப்பர் how much? 150. ஓகேண்ணே. கொடைக்கானல் ஃபீல் தான் கொடுக்குது. ஆமா ப்ரோ, அந்த ஃபீல் தான். உண்மையிலே சொல்ல போனா மாப்பிள்ள டிராபிக் இல்லாத ஊர் மாப்பிள்ள. இல்ல எல்லாமே டிராபிக்னாலே கொடைக்கானலே, ஊட்டி இதை தாண்டி பெருசா இருக்குமே தெரியாது. வால்பாறை வந்துட்டு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் இதுலயுமே நம்ம
சரியா பார்க்கல, ரீல்ஸே நமக்கு ஷேர் ஆகல. நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தண்ணி டனலுக்குள்ள அதெல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ, சரியான ஸ்பாட் ப்ரோ. அதான் சொல்றாங்களே நமக்கு, அதாவது ப்ரோ எல்லாமே இங்க வந்து கொடைக்கானல், ஊட்டி, அதை விட்டா கேரளா சைடு இங்கிட்டு மூணார் போறாங்க, அவ்வளவுதான். வால்பாறையில வந்து இவ்வளவு பெரிய அட்வென்ச்சர் இடம்லாம் இருக்குங்கிறது எவனுக்குமே தெரியவே இல்ல. என்னடா சிஃபே, என்னடா இது வால்பாறை ப்ரோ? ஏகப்பட்ட ஹிடன் பிளேஸ் இருக்கு போல ப்ரோ. இவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஆள் கடப்பாருன்னு நினைச்சேன். கண்டிப்பா அது ஆனா உண்மைதான். அது நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்னன்னா அவர் நம்மள அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டது. இப்போ நெக்ஸ்ட் டைம்லாம் எப்படி ப்ரோ? இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா நம்பி போலாமா? நம்பி வரலாம் ப்ரோ, நம்பி வரலாம். நம்ம போலாமாங்கிறேன்டா. போலாம். ஆனா வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு சில இது இருக்கு, அதனாலதான் மேக்சிமம் வராம. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிருகங்கள்லாம் இருக்கு, நடமாடுது, கொஞ்சம் சேஃப் கிடையாது. நைட்ல எங்களை வந்து அந்த மிருகங்கள் அட்டாக் பண்ணாத காரணம் என்னன்னா, அபூபக்கர்னு ஒரு எங்கள்கிட்ட ஒரு சிங்கம் இருக்கு. அதனால வந்து மிருகங்கள் எங்களை அட்டாக் பண்ணல. இன்னொன்னு எங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் இருக்கு. லோக்கல் சப்போர்ட் சேஃப்டி. கண்டிப்பா வந்து லோக்கல்ல இருக்கிறவங்க சொல்றத நம்ம கேட்கணும். அவங்க இந்த டைம்க்குலாம் வெளில வராதீங்க, இந்த இடத்துக்கு இப்ப போகாதீங்க, இருட்டுறதுக்குள்ள எங்கேயா இருந்தாலும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தனியா நிக்காதீங்க, தனியா போகாதீங்க. அதே மாதிரி கூட்டத்தோட வந்துட்டு கூட்டத்தோட போகணும், ஒரு ஆள் தனியா போக கூடாதுங்க. அதெல்லாம் உண்மை. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வச்சுதான். ஆனா அது யாரு என்ன அதெல்லாம் நாங்க சொல்ல விரும்பல. ஆனா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது உண்மைதான். இப்போ கூட ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, வீடியோஸும் நம்ம பார்க்குறோம். அதனால இங்கே வந்தோமா சேஃபாக வந்துட்டு சேஃபாக போவோம். இந்த இடத்த வந்து நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. இடம்லாம் அது அவ்வளோ நீட்டாக இருக்குது. குப்பை இல்லையா இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் கரெக்டாக அவங்க நீட்டாக பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு இந்த இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக போனோம்னா இந்த இடமும் வளரும். இங்கே இருக்கிற மக்கள், ஊரில் இருக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் இந்த இடத்த வந்து பார்க்க ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைச்சிரும். என்னடா ஆசிஃபே, பொருளாதாரம்னா என்னடா ஆசிஃபே? தெரியல. உங்களிடத்து சற்று சிறிது நேரம் விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஒக்காலா.